நான் வரேன் மேடம். திரும்ப நாளைக்கு காலையில வந்து இந்த ஃபைலை நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன் மேடம். நீங்க ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க மேடம். ஸ்கூல்ல நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். நான் வரேங்க மேடம். வடிவேலு, என்ன இவங்க இன்புட்டு நாளா இல்லாம திடீர்னு நம்மள தேடி வந்திருக்காங்க? என்ன விஷயமா இருக்கும்? என்னடா தம்பி, முன்னெல்லாம் குரல் கொடுத்தா ஓடியாருவ, இப்ப என்னடான்னா நின்று யோசிச்சு வர. இப்ப வீட்டு பக்கமும் சரியா வர்றதில்ல. அண்ணா அப்படிலாம் ஒண்ணும் இல்லண்ணா, கொஞ்சம் வேலை கிடந்துச்சு. என்ன வேலை? உங்க அண்ணன் மண்டியை விட்டு வெளியே அனுப்புற வேலையா? அம்மா தெரியும்ல, சாரு இப்ப தனியா வில்லத்தனம் பண்றாரு. உங்க அப்பச்சியை காலில் விழ வச்சு அந்த அமுதாவை ஆட்டம் காட்டிட்டான்ல பய. என்னடா தனியா வருத்தணுமா? ஒரே நோக்கத்துக்காக செயல்படுறவங்க தனித்தனியா செயல்பட்டா எப்படி? ஒன்னா இருந்தா தானே பலமா இருக்கும். நீங்க தான் எங்களை கண்டுக்கவே இல்லையே. என்னையும் எங்க அம்மாவையும் அந்த ஊராளுங்க இழுத்துட்டு போய் அந்த பஞ்சாயத்துல கட்டி வச்சு அடிச்சு அம்மாவை காலில் விழ சொன்னாங்கண்ணே. இதெல்லாம் கேள்விப்பட்டோம், என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. டேய், என்னடா வடிவேலு, அண்ணனை தப்பா நினைச்சிட்டியா? சரி, பாய ஏதோ புது ரூட்ல அவங்கள காலி பண்ண பெருசா ஏதோ பிளான் பண்றான்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி, அதனால நம்ம ஏன் தேவையில்லாம மூக்க நுழைக்கணும்னு ஒதுங்கி இருந்தேன். என்னத்தனா காலி பண்ண? என்ன பண்ணாலும் தான் அந்த திமிர எடுத்தவ அடங்கவே மாட்டேங்கிறாளே. அவளோட திமிர அடக்கதான் எங்க கிட்ட சூப்பர் பிளான் ஒண்ணு இருக்கு. அத சொல்றதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். என்னது? இந்த மாசத்தோட ஸ்கூலோட ரெனிவல் முடிய போகுது. அடுத்த ரெனிவல் தொடங்குறதுக்கு ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அதுல கரஸ்பாண்டன்ட் மேடம் கையெழுத்து போட்டு அத தாசில்தார் கிட்ட கொடுக்கணும். அப்பதான் இந்த ஸ்கூல அவ தொடர்ந்து நடத்த முடியும். அது சம்பந்தமான ஃபைல அமுதா கையெழுத்து போடுறதுக்காக உங்க வீட்ல வச்சிருக்கா. சரி, அத நான் என்ன பண்ணணும்? கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்களே. நீங்க தான் அந்த ஃபைலை எடுத்துட்டு நான் குடுக்கற ஃபைல அங்க நான் வைக்கணும். சரி, நீங்க குடுக்கற ஃபைல் என்ன இருக்கு? எங்களுக்கு இந்த ஸ்கூல தொடர்ந்து நடத்த விருப்பம் இல்லைன்னு இருக்கு. அமுதா படிச்சு பார்க்காம எல்லா பேப்பர்லயும் கையெழுத்து போடணும். கரஸ்பாண்டன்ட் மேடத்துக்கு இந்த ஸ்கூல்ல நடத்த விருப்பம் இல்லைன்னு சொல்லி இந்த ஸ்கூலு கை மாறணும். இது மட்டும் சரியா நடந்துருச்சுன்னா படிப்பறிவே இல்லாத ஒருத்தி பதவிக்கு வந்தா என்ன நடக்கும்? அவளை அவமானப்படுத்தி விரட்டிடலாம். ஸ்கூலை விட்டு மட்டும் இல்ல, உங்க அப்பாவுடைய கனவு ஆசை இது எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டான்னு வீட்டை விட்டு கூட அனுப்பிடலாம். ஆனா இதெல்லாம் நடக்கணும்னா நான் கொடுக்கற ஃபைல நீ சரியா மாத்தி வைக்கணும். அவ அதை படிச்சு பார்க்காம எல்லா பேப்பர்லயும் கையெழுத்து போடணும். அது உன்னோட வேலை. சொல்லிட்டீங்கல்ல, நிச்சயத்தை நான் பாத்துக்கிறேன். வரேன். அமுதா, இந்த ஃபைலை வச்சே உன்னை காலி பண்றேன்டி.
பயமா இருக்குன்னு வெளியில போலான்னு பார்த்தா இப்படி நடக்கிற இடத்துல சொம்ப வச்சா தடுக்க தானே செய்யும். தண்ணியெல்லாம் ஒன்றும் சிந்தல, எல்லாத்துலயும் தடங்க. சொதப்பிட்டியடா. உன் ஆட்டம் இதோட அடங்கிரும் பாரு.
இந்தாங்க மேடம் பேனா. அமுதா, ஒன்றும் இல்லை, ஃபைலில் என்ன இருக்குன்னு திரும்ப ஒரு தடவை படிச்சு காட்டிடவா? இல்லைங்க, இதை ஏற்கனவே பெருமாள் படிச்ச விஷயம்தான். நான் சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த டாக்குமெண்ட்டையே ரெடி பண்ணாங்க. ஆமா சார், மேடம்க்கு அதுல என்ன இருக்குன்னு தெளிவா படிச்சு சொல்லிட்டேன். அன்னைக்கு கையெழுத்து போட நேரமே இல்லாம அப்படியே தள்ளி போயிடுச்சு சார். என்ன மேடம்? ம். அமுதா, ரொம்ப முக்கியமான சங்கதி. எதுக்கு மாமா போட்டோ முன்னாடி வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் கையெழுத்து போடாதா? என்னத்தா மாமா போட்டோ சாஞ்சி கிடக்குது? அது ஒன்றும் இல்லை சித்தப்பா. அன்னைக்கு கூட நான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு சொல்லும்போது மாமா போட்டோ இப்படிதான் சாஞ்சிருந்தது. திரும்ப சீட்டு போட்டு பார்க்கும்போது அவங்களும் போன்னு தான் சொன்னாங்க. இதுல மாமாவுக்கு சம்மதம் தான். மேடம் ஒரு நிமிஷம். மேடம், நீங்க ஒரு பேப்பர்ல கையெழுத்து போடாம மாத்திட்டீங்க. சாரி மேடம், சரியா பார்க்கல. ஓகே மேடம், இதை நான் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துறேன் மேடம். நான் வரேன் மேடம். ஏ அமுதா, இதோட உன் கதை முடிஞ்சுதுடி. சரி மாப்பிள்ள, நான் கடை கிளம்புறேன். சரி வராதா? சரிங்க சித்தப்பா. ஆமா, நேத்து மாமாவை பார்க்க போனியே,
இப்ப அவருக்கு எப்படி இருக்கு? கொஞ்சம் தேவலையா? இல்லைங்க, இன்னும் அப்படியே தான் இருக்காக. நாம யாராவது பக்கத்துல இருந்தா கொஞ்சம் தெம்பா இருப்பாக. அதான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன? உடம்பு சரியாகிற வரைக்கும் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு மாசம் லீவ் போட்டுட்டு அப்பச்சி கூடவே இருந்து பாத்துக்கலான்னு இருக்கேன். நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. உங்க அப்புச்சிக்கு ஒண்ணுன்னா உடனே ஸ்கூலுக்கு லீவு போட்டு போய் பார்த்துட்டு வருவ. அதே எங்களுக்கு ஒண்ணுன்னா ஸ்கூல்ல முக்கியமான வேலை இருக்குன்னு கிளம்பி போயிடுவ. அத்தை, எதுக்கு இப்படி புரிஞ்சுக்காம வார்த்தையால இப்படி சங்கடப்படுத்துறிய? நான் என்னைக்குமே அது என் குடும்பம், இது உங்க குடும்பம்னு பிரிச்சு பார்த்ததே இல்ல. ரெண்டுமே என் குடும்பம் தான், ரெண்டும் எனக்கு முக்கியம். எங்க அப்பச்சிக்கு என்னைய விட்டா பாத்துக்க வேற யாரு இருக்காங்க சொல்லுங்க? இந்த மாதிரி நிலைமையில கூட நான் பக்கத்துல இருந்து பாத்துக்கலன்னா எப்படி? அத்தை, என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. போதுமா? நான் சொல்றது நீ சொல்லி நான் கேட்ட வரைக்கும் போதும். ஒரு சமயம் நீ சொல்றது எல்லாம் சரியா பட்டுச்சு. எல்லாத்தையும் நாங்க கேட்டுக்கிட்டு தானே இருந்தோம். இனிமே அது நடக்காது. இனிமே நான் சொல்றத நீ கேளு. இப்படி ஒரு மாசம் பொறுப்பே இல்லாம ஸ்கூலுக்கு லீவ போட்டா அங்க இருக்கிற வேலையை யார் பாத்துக்குவாங்க? இல்ல நான் இப்படித்தான் பண்ணுவேன்னா இப்படியே இரு. ஆனா இனிமே நீ ஸ்கூல் பக்கமே போக கூடாது. இல்ல எங்க மாமா சொன்னாரு நான் ஸ்கூலுக்கு தான் போவேன், எனக்கு கடமை தான் முக்கியம்னு சொன்னா உங்க அப்புச்சிய பார்க்க போகாத. என்னன்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. அம்மா பேசும்போது அதை தடுத்து நான் என்ன பேசன்னு தெரியல. நானும் ஏதாவது பேசி பிரச்சனை பெருசாயிடக்கூடாதுன்னு தான் அமைதியாகவே இருந்துட்டேன். அவங்க சொன்ன எதை பற்றியும் நீ யோசிக்காத. உனக்கு ஸ்கூலும் முக்கியம்தான், உங்கள் அப்பச்சியும் முக்கியம்தான். ரெண்டையும் உன்னால் நல்லபடியாக பார்த்துக்க முடியும். இப்போ உன்னோட உதவி உங்கள் அப்பச்சிக்கு தான் தேவை. அதனால் நீ அவங்க கூட இருந்து பார்த்துக்கோ. அம்மாவை நம்ம சமாளிச்சுக்கலாம், சரியா? நான் வரேன். என்னோட பிரச்சனைகளை சொல்லி அதை சரி பண்ணி கொடுன்னு சொன்னா அதை நான் அப்படியே சொல்லிக்கிட்டே தான் போகணும். எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தாங்குற சக்தியை மட்டும் எனக்கு கொடு, அது போதும். ஆத்தா கை பார்த்து குறி சொல்லணுங்கிற அவசியமே இல்ல. அவ முகமே சொல்லுதே அவ மனசுல இருக்க குறைய. உனக்கு இருக்கிற பிரச்சனை வந்த பாடாதான் இருக்கு, குறைஞ்ச பாடா இல்ல. பிறந்த வீட்டு கவலையும் புகுந்த வீட்டு கலக்கமும் சேர்ந்து உன்னை சோதிக்குது. இப்போ உனக்கு இருக்கிறதெல்லாம் பிரச்சனையே இல்ல, இனிமே வரப்போறதுதான் பெரிய பிரச்சனை. இன்னும் 2-3 நாளைக்கு நீ ரொம்ப கவனமா இருக்கணும். யாரையும் நம்பாத. சூழ்ச்சி உன்னை சுத்தி கிடக்குது, சூதானமா நடந்துக்கோ. இந்தாம்மா, எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்காம கிளம்பு. ஐயா, நான் காசுக்காக சொல்லல, அம்மாவை காக்கிறதுக்காக ஆத்தா சொல்ல சொன்ன வாக்கு இது. கிளம்புமா, இந்தாம்மா கிளம்பு. ஆத்தா அம்மனை மனசுல நினைச்சுக்கோ, கவலை கரை தாண்டி போயிடும். பார்த்து கவனமா இருந்து காத்தா. போமா.